ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மாதத்தின் இறுதி வாரத்திலே நம்ம நிற்கிறோம். இன்னும் சில நாட்கள் இந்த மாதத்தை முடிக்கப் போகிறோம். இந்த மாதம் முழுவதுமே நமக்கு தியான பொருளாய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மிக அழகான ஒரு வார்த்தை. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். பிரதர், இத்தனை வருடமாய் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எத்தனை பேருக்கு ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை நான் அறிவித்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அல்லது குழுவினராக அல்லது பிரசங்கியாராக ஆண்டவரை அறியாத மக்கள், அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நான் எத்தனை பேருக்கு இந்த அன்பை சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள் என்பது அல்ல, அது கடவுளின் வேலை. ரட்சிப்பு கர்த்தருடையது, அறிவிக்கிறது நம்முடைய வேலை. நாம் இந்த ஒரு மாதமும் என்ன செய்திருக்கிறோம், அல்லது இந்த வருடங்களில், இந்த சமீப வருடங்களிலே நாம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கிறோம். நாம் அவர் பின்னால் வாருங்கள் சொன்னார், அவர் பின்னால் நாம் போவோமானால் கட்டாயம் நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நம் மூலமாய் ஒருவருமே ஆசீர்வதிக்கப்படவில்லை, நான் யாருக்குமே எதையும் சொல்லலை அப்படின்னா நாம் இயேசுவின் பின்னால் சரியாக நம்ம போகலை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தோமா சொன்னார், சாகும்படிக்கு அவர் பின்னால் போவோம்னார். ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நாம் அறிவடைந்து அவரை அறியும்படி அவரை பின்பற்றி போவோம் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம தியானிச்சோம் இந்த மாதம். இப்போது நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்கணும். இந்த மாதம் முழுவதும் நாம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கிறோம். இயேசுவின் பின்னால் நான் வந்து கொண்டிருக்கிறேனாங்கிறத நம்ம செக்கப் பண்ண வேண்டிய ஒரு நேரம் இது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு பின்னால் வருவதற்கு பவுல் அப்போஸ்தலர் மிக அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆசையாய் பின்தொடருகிறேன். ஆண்டவருக்கு பின்னால் வருவது என்பது மார்க்க சம்பந்தமான காரியங்கள் அல்ல. அது ஏதோ சில சட்டதிட்டங்களுக்கு உட்பட்ட காரியங்களும் அல்ல. ஆண்டவருக்கு பின்னால் நீங்கள் அவரை பின்பற்றி வருவதற்கு பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், நான் ஆசையாய் அவரை பின்தொடர்ந்து வருகிறேன். ஆசை, விருப்பம். என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை மீட்டு கொண்ட ஆண்டவர், நான் அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து, அவர் எனக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார். எனக்காக அவர் எவ்வளவு காரியங்களை எனக்காக அவர் செய்திருக்கிறார். என் தாயை விட, என் தகப்பனை விட, இந்த உலகத்தின் எவரையும் விட மிக அதிகமாக என்னை நேசிக்கிற ஒரே ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து. அவரை போல எனக்காக தியாகம் செய்தார் ஆட்கள் ஒருவரில் அநேகர் சொன்னாங்க. என் நண்பர்கள் அடிக்கடி சொல்வார்கள், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்வார்கள். என் மனைவி அல்லது என் கணவர் சொல்லுவார், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள். தகப்பனும் தாயும் சொல்வார்கள், நீதான் என்னுடைய உயிர் என்று கூட நம்மை கொஞ்சி இருப்பார்கள், சொல்லுவார்கள் நம்மிடத்தில். ஆனால் உண்மையாகவே நமக்காக உயிர் கொடுத்த ஒரே ஒரு கடவுள் ஆண்டவராகி இயேசுக்கு. அதனால தான் அவரை ஆண்டவர், கர்த்தர், தேவன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அவர் ஒருத்தர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஆகவே நமக்காக யாருமே செய்யாத தியாகத்தை செய்த ஒருவரை பின்தொடர்ந்து போவதில் நமக்கு என்ன தயக்கம்? நாம் அவரை பின்தொடர்ந்து போகிறதுல எப்படி இருக்கணுமா, ஆசையாய் நான் அவர் பின்னால் போகிறேன். என்ன வந்தாலும் நான் ஆசையாய் அவரை பின்தொடர்வேன். இந்த காலை வேளையில் நம்மை தியானித்து பார்ப்போமா? ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்றி வருகிறேன், ஆசையோடு வரேனா? எனக்கு அந்த மெய்யான ஒரு ஆசை, ஆர்வம் இருக்கிறதா? இல்லை என்று அந்த காலை வேளையில் நான் ஆசையோடு உண்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். காட் பிளஸ் யூ.